என்னதான் பஞ்சு மெத்த போட்டு மாடி கட்டினாலும் கூட, இவுங்க நிம்மதியா உறங்குறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா, அது வந்து 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அதே மாரி தாயார் வந்து எவ்வளவு இவங்களுக்கு சொத்து இருந்தாலும், எவ்வளோ இது இருந்தாலும், சுகம் இருந்தாலும், தாயாருக்கு அனுபவிக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அந்த இடத்துல. ஸோ, ஏன்னா இவங்களுடைய 6க்குடைய சுக்கிரன் வந்து அங்க உச்சமடைகிறாரு. 6, 11க்குடைய சுக்கிரன் வந்து அந்த வீட்ல உச்சமடைகிற வீடு. அண்ட் இவங்களுடைய 10ஆம் அதிபதியும், 7ஆம் அதிபதியும் புதன் வந்து அங்க நீச்சம் ஆகக்கூடிய வீடு அது. ஸோ, இங்க வந்து இருக்கும். எல்லாமே இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து அனுபவிக்க முடியாம ஒரு சூழல். எப்பவுமே இவங்க பிஸியா இருப்பாங்க. வேலை விஷயமா இப்படி வெளியில போறது, வர்றது. ஸோ, அந்த மாரியான ஒரு அமைப்பு கொண்டது தான் இது. அதுக்கப்புறம் இவங்களுடைய 5ஆம் இடம் காலசக்கரத்தின் தலைமை வீடு. அது மேஷம். அப்போ அங்க சூரியன் வந்து பாக்யாதிபதி உச்சமடைகிற வீடு. அப்போ குழந்தைகள் பிறந்த பின்பு இவர்களுக்கு நல்ல ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அத 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் இல்லையா? எல்லாம் பிரசித்தி நிலை கிடைக்கும். நல்ல நேம், ஃபேம் அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த அதிபதி போய் இவங்களுடைய தனஸ்தானத்துல வேற உச்சமாறாரு செவ்வாய். அப்ப இது என்ன ஆகும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது பூர்வ புண்ணியம், இது வந்து முன்னோர்களுடைய இந்த சொத்து விஷயமான அந்த பூர்வீக சொத்து இதெல்லாமும் 5ஆம் இடத்துல தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த சொத்துக்கள் இவங்களுக்கு இல்லாம இருந்தா நல்லது ஒரு பக்கம்.